வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு IC4ல இருந்து இந்த மாதிரி சம்பவம் இது கூட நிறைய டைம் நடந்திருக்கு. ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். எனக்கு ஒரு மெடிசன் கேஸ் வந்துச்சு நண்பர்களே. அவருக்கு ஃபீவரும் பாடி பெயினும் சொல்லியிருந்தாரு. நான் ஜெனரல் மெடிசன் ஃபேக்கல்ட்டியை கூட்டு வந்து காட்டுறேன். அவர்கிட்ட போயிட்டு எனக்கு காது வலிக்குது, தொண்டை வலிக்குதுன்னு அப்படியே மாத்தி பேசுறாரு. மேம் இங்க ENT எங்க அப்படின்னு கேட்டேன். அங்க இருக்கிற ஒரு மேம் வந்து இத பக்கத்துல அப்படி கை காமிச்சு விட்டாரு. அவரை பார்த்தா அவர் ஒரு ஃபேக்கல்ட்டி மாதிரியே இல்ல. ஆனா பேண்ட் செட் எல்லாம் போட்டிருக்காரு, டீசென்டா இருக்காரு. என்னடா இவர் ஃபேக்கல்ட்டியா இல்ல வேற யாராச்சுமா? சரி நம்ம அவர் படிச்சிருக்காரு, நம்ம அப்பியரன்ஸ் வச்சு எடை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு சார் இந்த சார் என் பேஷண்ட் 2 டேஸா இயர் பெயின் அப்புறம் த்ரோட் பெயின் இருக்கான்னு சொன்னா சார் சொல்றாரு த்ரோட் பெயின்லாம் இல்லைங்க, எனக்கு ஒரே இயர் பெயின் மட்டும் தான் அப்படின்றாரு. சார் உங்களுக்கு இல்ல சார், என் பேஷண்ட்டுக்கு இந்த மாதிரி இருக்குதா அப்படின்னு சொல்றேன். அவருக்கு திரும்பி எனக்கு தான் பெயினா இருக்குன்ட்டு அப்பவே எனக்கு சந்தேகம் வந்துச்சு, இவரு ஃபேக்கல்ட்டி இல்ல போல அப்படின்னு சொல்லி. மேம் அவர் யாரு கை காமிச்சு விட்டீங்களே, அவர் யாருன்னு கேட்டா அவர் தாங்க ENT டாக்டர் பாக்கணும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, நீங்க தான் டாக்டர்னு சொல்லி நான் கை காமிச்சு விட்டேன் அப்படின்றாரு. நான் அந்த ENT பேஷண்ட்டையே கூட்டிட்டு போய் இன்னொரு ENT பேஷண்ட் கிட்ட கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு இருக்கேங்க. இந்த டோன்ட் புக் ஜட்ஜ் பை இட்ஸ் கவர்ன்றதெல்லாம் சும்மா ஃபேக்குங்க. முதல் மாதிரியா ஒரு பேஷண்ட்டையே இன்னொரு பேஷண்ட்டுக்கு வைத்தியம் பார்க்க கூட்டிட்டு போன ஒரே டாக்டர் நானா தாங்க இருப்பேன். கவிதா காலேஜ்ல இருந்து என்ன பாக்குறீங்கன்னா மறக்காம அந்த ஃபாலோ பட்டனை கொஞ்சம் தட்டி விட்டுக்கோங்க.